மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் திமுக தலைமையில் நாளை ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் பங்கேற்பார்கள் என்றும் தகவல். தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கைதான் அதிமுகவின் கொள்கை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. மும்மொழிக் கொள்கையை மத்திய அரசு திணிப்பது சரியல்ல என்றும் விமர்சனம். காலாவதியான மொழிக் கொள்கையை தமிழக குழந்தைகள் மீது திணிப்பதா என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. இன்றைய காலகட்டத்தில் புதிய கல்விக் கொள்கை மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் கருத்து. டெல்லியில் ரிக்டர் அளவுகோலில் 4 புள்ளிகளாக பதிவான நில அதிர்வு. கட்டிடங்கள் குலுங்கியதால் வீதிகளில் தஞ்சமடைந்த மக்கள். டெல்லியில் நில அதிர்வு ஏற்பட்ட நிலையில் மக்கள் அனைவரும் அமைதியாக இருக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். பாதுகாப்பு நெறிமுறைகளை கவனத்துடன் பின்பற்றுமாறும் எக்ஸ் பதிவு. பெரியார் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு ராணிப்பேட்டை போலீசார் சம்மன். இன்று ஆஜராக உத்தரவிட்ட நிலையில் சீமான் மறுத்துவிட்டதாகவும் தகவல். திமுக அரசுக்கு நெருக்கடியாக இருப்பதால் சம்மன் வழங்கப்படுவதாக சீமான் குற்றச்சாட்டு. சோர்வடைய மாட்டேன் என்றும் பேட்டி. எல்லா இடங்களையும் வழக்கு போட்டு ஒரு அலைய வச்சு ஒரு மனச்சோர்வு உண்டாக்கணும்னு அரசு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் சோர்வடைகிற ஆளான்னு முதல்ல நீங்கள் என்னை பார்க்கணும். அந்த இது நிறைய பார்த்தாச்சு. இதுக்கெல்லாம் அச்சப்படுகிறவன் முதல்ல இந்த களத்துக்கே வரக்கூடாது. சரி, நீங்கள் எத்தனை வழக்கு வேணாலும் போடுங்க, எதிர்கொள்வோங்கிறதான். சுங்க கட்டணம் செலுத்துவதற்கான ஃபாஸ்டாக் நடைமுறையில் புதிய விதிகள் அமல். ஃபாஸ்டாக் கணக்கில் இருப்பு இல்லை என்றால் 2 மடங்கு அபராதம் விதிக்க வழிவகை. புதுச்சேரியில் 3 பேர் கொலையில் ஒரு ரவுடி, சிறுவன் என்று மொத்தம் 10 பேர் கைது. கத்திமுனையில் கடத்திச் சென்று சித்திரவதை செய்து கொலை செய்ததாக வாக்குமூலம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. 63,520 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பார் நடத்த டெண்டர் அறிவிப்பு. அடுத்த மாதம் 17ஆம் தேதிக்குள்ளாக ஒப்பந்த புள்ளியை சமர்ப்பிக்க அறிவுறுத்தல். கரம்பக்குடி அருகே பெட்டிக்கடையில் தண்ணீர் பாட்டில் வாங்குவது தொடர்பாக தகராறு. கூலிங் வாட்டரா சாதா வாட்டரா என்று கேட்டதால் கடை உரிமையாளர் மீது தாக்குதல். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே தனியார் குடோனில் பதுக்கப்பட்ட 185 டன் யூரியா 5 லாரிகளுடன் பறிமுதல். உரிமையாளரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. தமிழ்நாட்டில் இன்று முதல் 4 நாட்களுக்கு வெப்பம் சுட்டெரிக்கும். அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்று வானிலை மையம் தகவல். டெல்லியின் புதிய முதலமைச்சரை பாஜக தலைமை என்று அறிவிக்க வாய்ப்பு. வரக்கூடிய 20ஆம் தேதி பதவியேற்பு விழா நடத்தவும் திட்டம். அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட 112 இந்தியர்களுடன் அமிர்தசரஸ் வந்தடைந்த 3வது விமானம் கைகளில் விலங்கிடப்பட்டதா இல்லையா என்பது குறித்த தகவல் வெளியாகவில்லை. அமெரிக்காவின் மத்திய கிழக்கு பகுதிகளை புரட்டி போட்ட கனமழை. வெள்ளம் காரணமாக இதுவரை 9 பேர் உயிரிழப்பு. தற்போதும் முதல் தலைமுறை பட்டதாரிகள் வந்து கொண்டிருப்பதால் கல்வி உதவிக்கான தேவை குறையவில்லை என நடிகர் சூர்யா தெரிவித்துள்ளார். அகரம் அறக்கட்டளையின் அலுவலக திறப்பு விழாவில் பேசிய சூர்யா அதை தனது தாய் வீடு போல உணர்வதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். இது எங்களுக்கு தாய் வீடு மாதிரி. சொந்த வீடு கட்டும் போது இருக்கிற சந்தோஷத்தை விட அகரமோட இந்த புது அலுவலகம் திறக்கிற நாள், இன்னைக்கிற நாள் நிறையா மாணவர்களையும் தன்னார்வலர்களையும் இணைக்கிற ஒரு அழகான நாளாக பார்க்குறேன். சென்னை தியாகராய நகரில் அகரம் கல்வி அறக்கட்டளையின் அலுவலகத்தை திறந்து வைத்த அதன் நிறுவனரும் நடிகருமான சூர்யா இது சொந்த வீடு கட்டியதை விட அதிக மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார்.
முன்னதாக கல்வியே எங்கள் ஆயுதம் என மாணவ மாணவியர் உறுதிமொழி ஏற்றனர். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சூர்யா, இந்த கட்டடம் நன்கொடையால் கட்டப்பட்டது அல்ல என விளக்கம் அளித்தார். இது படிப்புக்காக கொடுக்கிற நன்கொடையில பண்ண இடம் கிடையாது. இது நீங்க எனக்கு கொடுக்கிற வாய்ப்பு, எனக்கு இருக்கிற வருமானத்து மூலமா பண்ண பில்டிங் தான் இது. பட் நன்கொடையா வர ஒருவர் காசும் படிப்புக்கு மட்டும், படிப்பு சார்ந்த செலவுகளுக்கு மட்டுமே தான் அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். அகரம் அறக்கட்டளையை தொடங்கியது குறித்தும் சூர்யா குறிப்பிட்டார். 2006ல கஜினி முடிச்சுட்டு எனக்கு இவ்வளவு அன்பும் மரியாதையும் கொடுக்கிற நம்ம மக்களுக்கு, நம்ம சமூகத்துக்கு நான் என்ன அர்த்தமுள்ளதா நான் என்ன தந்துட முடியும், எப்படி என்னோட அன்பை தெரிவிச்சுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது ஞானவேல் அவர்கள் கேட்ட கேள்விதான் அகரம் திறக்கிறதுக்கான காரணமாக இருந்துச்சு. அப்ப 10க்கு 10 ரூம்ல ஆரம்பிச்சோம். ஒரு சின்ன ஒரு அலுவலகம் தான். 2010ஆம் ஆண்டு தொடங்கிய விதை திட்டத்தின் மூலம் தற்போது வரை 5000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்துள்ளதாகவும், ஆனால் தற்போதும் படிப்புக்கு உதவி தேவைப்படுவோரின் எண்ணிக்கை அதிகமாகவே இருப்பதாகவும் சூர்யா தெரிவித்தார். இப்பவும் அகரம்ல 2000 மாணவர்கள் மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க. 70% மேல எல்லாமே மாணவிகள். 2010ல ஒரு 100 மாணவர்கள் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்பவும் 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு. இப்ப 700 மாணவர்கள் கிட்ட வருஷத்துக்கு படிக்க வச்சுட்டு இருக்கோம். இப்பவும் 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ தேவைகள் குறையவே இல்லை. இப்பவும் 2025ல இப்பவும் நம்ம கூட நம்ம சமூகத்துல முதல் தலைமுறை மாணவர்கள் மாணவிகள் இருக்காங்க. காசு இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அப்பானால படிக்க வைக்க முடியாது, அம்மானால படிக்க வைக்க முடியாது, என் பிள்ளைய படிக்க வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிற பல குடும்பங்கள்ல இந்த நிலவரங்கள் இருக்கு. அறக்கட்டளையின் வெற்றிக்கு முக்கிய காரணம் தன்னார்வலர்கள் என கூறிய சூர்யா, கல்வராயன் மலைப்பகுதியை சேர்ந்த மாணவர் மருத்துவரானது குறித்த நிகழ்வை விவரித்தார். ஜவாத மலை பக்கத்துல கல்வராயன் மலை இருக்குன்னா அங்க இருந்து ஒரு அப்ளிகேஷன் வருது. அந்த அப்ளிகேஷன் போட்ட மாணவரோட வீட்டுக்கு போய் சேர முடியல. இங்க இருந்து தன்னார்வலர்கள் போறாங்க, சைக்கிள் எல்லாம் போக முடியாது. அப்கோர்ஸ் பஸ் வசதி கிடையாது, அங்கே போகிறதுக்கு சைக்கிளும் கூட போக முடியாது, இருசக்கர வாகனம் போக முடியாது. நடந்து போய் அந்த மலை ஏறதே சிரமமா. ஒரு 9 தன்னார்வலர்கள் திரும்பி வந்துடுறாங்க, முடியலன்னு பார்க்க முடியலன்ட்டு. 10ஆவதா மறுபடியும் ஒரு வாலண்டியர் போறாரு. அவர் பார்த்து அவர் அப்ளிகேஷன் கொடுத்து இப்ப அந்த தம்பி டாக்டர் ஆயிருக்காரு. இதையடுத்து பேசிய திரைப்பட இயக்குனர் ஞானவேல், அலுவலகமாக மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கான பயிற்சி, புத்தக வெளியீடு, வாசிப்பு உள்ளிட்டவையும் நடைபெற இருப்பதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியில் நடிகர் சூர்யாவின் குடும்பத்தினர் அனைவரும் கலந்து கொண்டனர். அதிமுக இளைஞர் இளம் பெண்கள் பாசறை சார்பில் 2026ஆம் ஆண்டு லட்சிய மாநாடு வேலூர் கோட்டை மைதானத்தில் நடைபெற்றது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். மாநாட்டில் பேசிய போது அதிமுகவின் குரல் பாஜகவின் டப்பிங் குரலாக இருக்கிறது என்ற முதலமைச்சரின் விமர்சனத்திற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, திமுக தான் இரட்டை வேடம் போடுகிறது என சாடினார். எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கை பாரதிய ஜனதா ஒட்டி இருக்கிறது என்று சொல்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதையும் புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரை நம்பியும் இருந்தது கிடையாது, மக்களை நம்பி இருக்கின்றது. எங்களை நாடித்தான் மற்றவர்கள் வருவார்கள், மற்றவர்களை நாடி சென்ற நிலை எப்பொழுதும் கிடையாது. திமுக அவருடைய கூட்டணியை நம்பி இருக்கின்றது. எதிர்க்கட்சியா இருக்கும் போது கோபேக் மேடி கருப்பு பலன் விட்டார், எதிர்ப்பை பிரதிபலித்தார். ஆளுகிட்ட கட்சி வருகின்ற பொழுது ஊழல் குற்றச்சாட்டு நிறைந்த காலத்திலே பயத்திலே வெல்கம் மோடி என்கிறார். தமிழ்நாட்டில் இளைஞர்கள் அதிகம் உள்ள கட்சி அதிமுக எனவும், அதனால் கிராமிய விளையாட்டு அணி என்ற புதிய அணியை உருவாக்கி இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இந்த இளைஞர் சக்தியை வைத்து 2026ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்றார். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகின்ற பொழுது கூட்டணி வைப்போம். கூட்டணி வேற, கொள்கை வேற. கூட்டணி வேற, கொள்கை வேற.
திமுக அப்படி அல்ல. அதிகாரத்துக்கு வருவதற்கு கொள்கையும் விட்டு கொடுக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. கூட்டணி எதற்காக வைக்கிறோம்? ஓட்டுகள் சிதறாமல் இருப்பதற்கு கூட்டணி வைக்கிறோம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமையும். மேலும் திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்து விட்டதாகவும், போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து விட்டதாகவும், காவல்துறை செயலிழந்து விட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார்.